அன்பார்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த தோழர்களே, என் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்பு, வேலூரில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் தலைமை ஏற்றிருக்கின்ற ராணிப்பேட்டை தம்பி காந்தி அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் தலைமை கழக செயலாளர் தம்பி துரைமுருகன் அவர்களுக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒருவரான ஏவா வேலு அவர்களுக்கும் மற்றும் உள்ள கழக காவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இந்த கூட்டத்திற்கு வரும்பொழுது எந்த இடத்திலே கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று கேட்டேன். நண்பர்கள் சொன்னார்கள், தாங்கள் கோரிய இடம் கிடைக்கவில்லை, வேண்டுமென்றே பெரிய கூட்டம் வந்தால் தெரியாத அளவுக்கு அதை மறைக்க வேண்டும் என்று எங்கள் மேலிடத்து கட்டளையை நாங்கள் கூட்டத்தை தெரிய அளவுக்கு பத்திரிகையாளர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் காட்டாமல் ஒரு சுகாதார இடத்திலே ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே வந்து பார்த்தால் இந்த கூட்டத்திற்கு இப்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த இடத்தை விட 3 மடங்கு அதிகமான மக்கள் திரளுகின்ற அளவிற்கு அவ்வளவு பெரிய மைதானத்தில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதை நடைபெறுகின்ற காட்சியை நான் காணுகின்றேன். வேலூரில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய வேட்பாளர் திரு அப்துல் ரஹ்மான் அவர்களும் அரக்கோணம் தொகுதியில் திமுக வேட்பாளர் வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், திருவண்ணாமலை தொகுதியில் கழக வேட்பாளர் அண்ணாதுரை அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் கழக வேட்பாளர் சிவானந்தம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும் ஆதரித்து அவர்களை எல்லாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நடைபெறுகிற இந்த கூட்டத்தில் அந்த கடமையை முதற்கட்டமாக நான் முடித்து விட இருந்தேன். வேலூரில் நான் கலந்து கொள்ளுகின்ற கூட்டங்கள் எதுவானாலும் ஏறத்தாழ ஒரு மாநாடு அந்த கூட்டங்கள் நடைபெறுவதை நீங்களும் கண்டிருக்கிறீர்கள், நானும் கண்டிருக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு அவ்வளவு பெரிய மாநாடாக இந்த கூட்டம் நடைபெறுவையானால் அது இந்த அரசுக்கு பிடிக்காது என்ற காரணத்தால்
அதிகாரிகள் அல்லது காவல்துறையினர் அவர் பாடுபட்டு இந்த கூட்டத்தை எந்த அளவிற்கு சிறிதாக நடத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு அவர்கள் நடத்த முற்பட்டு அதன்படி நடத்தியிருக்கின்றார்கள். இது அரசின் ஏற்பாடு மாத்திரமல்ல, இந்த அரசின் கீழ் பணியாற்றுகின்ற அதிகாரிகளுடைய ஏற்பாடு ஆகும். அரசு இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போய்விடும். ஆனால் அதிகாரிகள் எப்பொழுது இருக்கக்கூடியவர்கள். இதே அதிகாரிகள் நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் தங்களுடைய பணியை ஆற்ற வேண்டுகிறார்கள். அவர்கள் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் திமுக ஆட்சியிலே அவர்களுடைய கூட்டத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் செய்தோமே, திரும்ப நமக்கு இதை செய்ய மாட்டார்களா என்று அவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் பழிக்கு பழி என்றோ அல்லது பதிலுக்கு பதில் என்றோ, நீ செய்ததை நான் செய்கிறேன் என்றோ அப்படி போட்டி போட்டு நம்முடைய நல்லெண்ணத்திற்கு ஒரு இழுக்கை, அவமானத்தை சேர்க்கின்ற நல்ல கருணாநிதி என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதே வேலூரில் எத்தனையோ கூட்டங்கள், மாநாடுகளோடு நடைபெற்றிருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய பொதுக்கூட்டம் என்னதும் அதற்கு மாநாடு போல் உங்கள் தலைவர்கள் என்பதை நான் எதிர்பார்க்காவிட்டாலும், மக்களிலே சிலர் எதிர்பார்க்காவிட்டாலும், இன்றைய அகழ்கட்சிக்காரர்கள் எதிர்பார்த்து அதை எந்த அளவிற்கு குறைக்க வேண்டும், அந்த அளவிற்கு குறைக்க வேண்டும் என்று எண்ணி செயல்பட்டிருக்கிறார்கள். இன்று எங்களுக்கு நடப்பது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தம்பி துரைமுருகன் குறிப்பிட்டதை போல நேற்றைய தினம் அதற்கு முன்னால் சில நாட்கள் நடைபெற்ற கூட்டங்களில் எவ்வளவு அமைதியாக இருந்து, குறிப்பாக வாலிபர்கள், இன்னும் சிறப்பாக இளைஞர்கள் அந்த கூட்டத்தை நடத்தி கொடுத்தீர்கள் என்பதை நான் எண்ணி பெருமையடைகின்றேன். தயவு செய்து நான் கனிவோடும் சொல்ல கற்றவன், கண்டிப்பாகவும் சொல்ல கற்றவன். இந்த கூட்டம் அமைதியாக நடைபெற வேண்டும் என்பதற்காக கண்டிப்பாகவே சொல்லுகிறேன். இல்லையே எனக்கு ஒன்றும் நஷ்டமில்லை, கூட்டம் நடத்திய யாருக்கும் நஷ்டமில்லை. நஷ்டமெல்லாம் இந்த கூட்டத்தில் சொல்லப்பட வேண்டிய கருத்துக்களை நீங்கள் இழுத்துச் செல்ல முடியாமல் போய்வீர்களே என்பதற்காகத்தான் வருத்தப்படுகிறோம். நேற்று நடைபெற்ற ஒரு கூட்டத்தில், ஒரு நிகழ்ச்சியில் இப்படித்தான் சில இளைஞர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நின்று கொண்டு தங்களுடைய குரலை உயர்த்தினார்கள். நான் சொன்னேன், நீங்கள் சத்தம் போடாமல் இந்த கூட்டத்தை கேட்டால் எனக்கும் பயிர் உண்டு, உங்களுக்கும் பயிர் உண்டு, மக்களுக்கும் பயிர் உண்டு.
இல்லை என்றால் நஷ்டப்படுவது யார் என்பதை எண்ணி பார்த்து நீங்கள் உங்களுடைய கடமையை, உங்களுடைய போக்கு, உங்களுடைய செயல் எத்தகையது என்பதை கருதி பார்த்து நடந்து கொள்கிறீர்கள். எனக்கொன்றும் நான் நஷ்டமில்லை. ஒரு நிமிடத்திலே நான் எழுந்திருந்து கூட்டாய் தொழில் முடிகிறது, போய்கிறது என்று சொல்லிவிட்டு போய்விடலாம். ஆனால் எனக்கு என்ன நஷ்டம்? நான் இங்கிருந்து சென்னைக்கு போய் சேர்ந்து விடுவேன், அல்லது வேறு ஊருக்கு போய் சேர்ந்து விடுவேன். நீங்கள் உங்களுடைய நடவடிக்கையால் பெரிய ஏற்பாடுகள் செய்து பெரும் கூட்டத்தை கூட்டி எல்லோரும் சேர்ந்து இணைந்து இந்த இயக்கத்தை நடத்தி செல்வதற்கும் இந்த பெருந்தரங்களை கட்டுப்படுத்துவதற்கும் எதிர்கால சமுதாயத்திற்கு தேவையானவற்றை சிந்திப்பதற்கும் பயன்படக்கூடிய பல நிகழ்வுகளை, பல ஆதாயங்களை இழப்பது எங்களுக்கு ஒன்றும் பெரியதல்ல, உங்களுக்குத்தான் அது நஷ்டம். எனவே நான் கனிவாக வேண்டுகோளுக்குத்தான் கற்றவன், கண்டிப்பாக பேசி கற்றவன் அல்ல. அந்த கண்டிப்பாக பேசக்கூடிய சூழ்நிலையை எனக்கு நீங்கள் உருவாக்கி விடாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இல்லையே இந்த கூட்டம் இத்துடன் முடிந்தது என்று சொல்லிவிட்டு போக எனக்கு வெகு நேரம் ஆகாது. ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பராமரங்களை அனுபவிக்க வேண்டியது இங்கே குழுமையில் இருக்கின்ற இளைஞர்களாகிய நீங்கள் தான், வாலிபர்களாகிய நீங்கள் தான். இந்த கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டிருக்கிறது? இந்தியாவை ஆளக்கூடிய, நிர்வகிக்கக்கூடிய ஒரு இயக்கத்திற்கு, நாம் தேர்ந்தெடுக்கிற ஒரு இயக்கத்திற்கு என்ன பணிகள் இருக்கின்றன, அதை நிறைவேற்ற அவர்களை எப்படி ஊக்கப்படுத்தலாம் என்ற ஒரு முக்கியமான வேலைக்காகத்தான் இந்த கூட்டம் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் உங்களுக்காக நடைபெறுகின்ற கூட்டம் என்று எண்ணாமல் யாருக்காகவோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாமும் பேசிக் கொண்டிருப்போம் என்று பேசிக் கொண்டிருந்தால் நஷ்டம் உங்களுக்குத்தான், எனக்கோ கூட்டத்துக்கு நடத்துகிறவர்களோ நிச்சயமாக இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தொகுதியிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பில் வேட்பாளராக அன்புக்குரிய நண்பர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய தேர்தல் சின்னம் ஏணி சின்னம். ஏணி சில பேருக்கு ஏணி சின்னம் ஒதுக்கப்பட்டாலும் அதை அவர்கள் கயணி சின்னமாகத்தான் பயன்படுத்துவார்கள். இது ஏணி சின்னம். இந்த ஏணி சின்னத்தில் வாக்களித்து அப்துல் ரஹ்மான் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தலில் இந்த தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகமும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் நேச கட்சிகளாக ஒன்றை ஒன்று ஆதரித்து
வெற்றியை குவிக்கிற வகையிலே போட்டியிடுகின்றன. அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலுவற்ற ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டு நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே இந்த தொகுதியிலே நீங்கள் எப்படி அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு வெற்றியை செய்து தந்தீர்களோ அதே போல இந்த தொகுதியிலே இன்றைக்கும் வெற்றியை ஈட்டி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நம்முடைய தோழமை கட்சிகளிலே ஒன்று. மதச்சார்பற்ற இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சியிலே நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். ஒரு பக்கத்திலே யூனியன் முஸ்லீம் லீக்கு, அதோடு வேறு சில இஸ்லாமிய இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உதவி செய்வதாக இந்த தேர்தலிலே கை கொடுப்பதாக கூறி அவர்களும் நாமும் கைகோர்த்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது? இது நம்முடைய அவசியத்தை பொறுத்து ஏற்பட்டது. சுயநலம் அல்ல, பொதுநலம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய கட்சி, வேறு பல இயக்கங்கள், முஸ்லீம் இயக்கங்கள், இவைகளெல்லாம் ஒன்றுபட்டு இருப்பதற்கு காரணமே தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி எதிர்காலத்திலே மதச்சார்பற்ற ஆட்சி தான் நடக்க வேண்டும் என்பதுதான். இல்லாவிட்டால் மதம் வெறிபிடித்த ஆட்சி நடந்தால் மறுபடியும் எங்கே மசூதி இருக்கிறது, எந்த மசூதியை நீக்கலாம் என்று சில பேர் கிளம்புவார்கள். அதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாவிட்டால் அதிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் தரவும், நிவாரணம் வழங்கவும், அவருடைய துன்ப துயரங்களிலே பங்கு பெறவும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையில்தான் நாம் இஸ்லாமிய இயக்கங்களோடு இந்த தேர்தலிலே ஒன்றுபட்டிருக்கின்றோம். இஸ்லாமியர்களுக்கு கழகம் எந்த நன்மையும் செய்யவில்லை என்று ஒரு அம்மையார் கூட்டங்களிலே பேசி வருகின்றார், பேட்டிகளிலே கருத்து தெரிவித்திருக்கின்றார். நான் ஒன்றை மாத்திரம் சொல்லுகின்றேன். உருது அகாடமி என்ற ஒன்று அமைக்க வேண்டும் என்று நம்முடைய பழம்பெரும் நண்பர் அப்துல் லத்தீப் அவர்கள் சட்டமன்றத்திலே நான் முதலமைச்சராக இருக்கும்போது கோரிக்கை வைத்தார். நான் அந்த கோரிக்கையை பற்றி பதிலளிப்பதற்கு முன்பு என்னுடைய அமைச்சர்களிலே ஒருவர் குறுக்கிட்டு அதற்கு சட்டத்திலே இடமில்லை, உருது அகாடமி அமைக்க சட்டத்திலே இடமில்லை என்று சொன்னார். உடனே நான் எழுந்து
என்று அமைச்சர் சொன்னது தவறு. அவர் சொல்வது போல உருது அக்கறை அமைக்க சட்டத்தில் இடமில்லாவிட்டாலும் முஸ்லிம்களுக்காக இந்த பணியை செய்ய என்னுடைய இருதயத்தில் இடம் இருக்கிறது என்று சொல்லி உருது அகாடமியை அன்றைக்கு அமைத்தோம். அதே போலவே நபிகள் நாயகம் பிறந்த நாள் விழாவுக்கு அரசு விடுமுறை அளிக்கப்பட்டது. அதுவரையிலே நபிகள் நாயகம் பிறந்த விழாவை எந்த அரசும் கண்டு கொள்ளவில்லை. தமிழ்நாட்டில் நபிகள் நாயகம் பிறந்த நாள் விழாவை கொண்டு கொண்டு அதற்காக விடுமுறை அளித்த ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் என்பதை அறிஞர் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டது. அப்படி நாம் நபிகள் நாயக விழாவுக்கு விடுமுறை அளித்த காரணத்தால் அடுத்த தேர்தலிலே வெற்றி பெற்ற ஜெயலலிதா அரசு வெற்றி பெற்ற உடனே இந்த நல்ல காரியம் என்னவென்றால் அந்த விடுமுறையை ரத்து செய்தார்கள். நபிகள் நாயக விழாவுக்கு நாம் அளித்த விடுமுறையை ரத்து செய்த அரசுதான் அண்ணா பெயரால் அமைந்த அதிமுக அரசு என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். ஹஜ் பயணத்திற்கு எங்களிலே பெரும்பாலோருக்கு இடம் கிடைக்கவில்லை. அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று முஸ்லிம் பெரியோர்கள் என்னை நாடிய போது நான் எவ்வளவு பேருக்கு இடம் வேண்டும் என்று கேட்டபோது குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கை சொன்னார்கள். குறிப்பிட்ட எண்ணிக்கை எல்லாம் சொன்னார்கள். அத்தனை பேருக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் ஹஜ் பயணம் மேற்கொள்ள அனுமதி உண்டு என்று அறிவித்தால் இந்த கருணாநிதி என்பதை இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாவிட முக்கியமாக வகுப்புகாரி பிரதித்துவம் இஸ்லாமியர்களுக்கு 3.5 தனி இட ஒதுக்கீடு அவர்களுக்கு தந்து கல்வியில் வேலை வாய்ப்பில் இப்படி அவர்கள் பயன்பட வேண்டிய எல்லா துறைகளிலும் அவர்களை முன்னேற்றிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இதை இஸ்லாமியர்கள் மறக்காத காரணத்தால் அந்த நன்றி உணர்வின் அடையாளமாகத்தான் இன்றைக்கும் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடன்பாடு கொண்டு எல்லா பணிகளிலும் நம்மோடு ஒத்துழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள ஒரே வேறுபாடு நான் எடுத்துச் சொல்லுகிறேன், புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் உடன்பாட்டில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த கட்சிகளும் மனிதநேய மக்கள் கட்சியும் வேறு சில இஸ்லாமிய சமுதாயத்தில் இடம்பெற்றுள்ள கட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் இந்த தேர்தலுக்கான உடன்பாட்டில் ஒரு முஸ்லிம் இயக்கத்திற்கு கூட இடம் தரவில்லை என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
இந்த ஆட்சியை உங்களுடைய அன்பான ஆதரவோடு நான் நடத்திய அந்த காலத்தில் நான் குறிப்பிட்ட இவ்வளவு நன்மைகளும் எல்லா சமுதாயத்துக்கும், இஸ்லாமிய சமுதாயம் உட்பட எல்லா சமுதாயத்துக்கும் நான் செய்தபோது அவ்வளவு நன்மைகளையும் அவ்வளவு திட்டங்களையும் உடைத்தெறிந்தவர்கள், ரத்து செய்தவர்கள் இன்றைய ஆளுங்கட்சியான அதிமுக என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 1964-65 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் ஆதரவு தராமல் அதிமுகவை அரிசாசனத்தை அமர்த்தீர்கள். அதனுடைய பலன் என்ன என்பதை நீங்கள் அனுபவித்திருக்கின்றீர்கள். எடுத்ததற்கெல்லாம் மத்திய சர்க்காரை குறை கூறிக்கொண்டு மத்திய சர்க்கார் எந்த திட்டமும் எந்த தன்மையும் தமிழகத்திற்கு செய்யவில்லை என்று குறை கூறிக்கொண்டிருக்கின்ற ஜெயலலிதா அல்லது அதிமுக சேர்ந்த அமைச்சர்கள், தலைவர்கள் இவர்களெல்லாம் எந்த திட்டத்தை நாங்கள் தரவில்லை என்று காங்கிரஸை பார்த்து கேட்கிறார்கள். நான் ஏதோ திடீரென்று காங்கிரசுக்கு அக்காலத்து வாங்குவதாக எனக்கு விடக்கூடாது. காங்கிரஸிலிருந்து சில குறைகள் உண்டு. காங்கிரஸ் ஆட்சியிலும் மத்தியிலே இருந்து நடைபெறுகின்ற ஆட்சியிலும் சில குறைகள் உண்டு. நாம் அதில் ஏமாற்றமும் அடைந்திருக்கின்றோம். ஆனால் கொடுத்த திட்டங்களை, மாநிலத்துக்கு ஒதுக்கிய திட்டங்களை அதிமுக அரசு பயன்படுத்தி இருக்கிறதா என்றால் இல்லை. ஒன்றே ஒன்று உலகத்திலேன் சென்னை மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டம் என்று இந்தியா முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு திட்டம். மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டம் நிறைவேறினால், அது நடைமுறைக்கு வந்தால் துறைமுகத்திற்கு, சென்னை துறைமுகத்திற்கு போக்குவரத்து வசதி எளிதாகும். சென்னையில் மேலும் பல வளங்களை பெறும். ஆனால் அந்த பறக்கும் சாலை திட்டத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று எண்ணிய ஜெயலலிதா அவருடைய ஆட்சியிலே அவரால் ஆளப்படுகின்ற மாநிலத்தில் மக்கள் நன்மைக்காக கட்டப்படுகின்ற பறக்கும் சாலை திட்டம், மதுரவாயல் திட்டம், அந்த திட்டத்தையே வேண்டாம் என்று புறக்கணித்தார், ஒதுக்கி தள்ளினார். அது மாத்திரமல்ல, எல்லோரையும் மீறி அந்த திட்டத்தை நிறைவேற்ற மத்திய சர்க்கார் முன் வந்த போதும் ஒரு கோர்ட்டுக்கு போனார். எங்கள் மீது வேண்டாத திட்டத்தை புகுத்துகிறார்கள் என்று. எது வேண்டாத திட்டம்? பறக்கும் சாலை துறைமுகத்துக்கு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய சாலை, மக்களுக்கு வசதி ஏற்படுத்தக்கூடிய சாலை. அந்த பறக்கும் சாலையை வேண்டாம் என்று சொல்லி மத்திய சர்க்காரோடு போராடி, மத்திய சர்க்கார் நீதிமன்றத்துக்கு சென்று, நீதிமன்றத்துக்கு போய் இவர்கள் வாதாடினார்கள். எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டாம் என்று சொன்னது யார்? யாருக்கு இந்த திட்டம் பயன்படும் என்று கருதினோமோ அவருக்கு அந்த திட்டத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு வேண்டாம் என்று கூறுகிறார்கள் என்றால் இவர்களால் நாட்டுக்கு நன்மை செய்ய முடியுமா?
அதே போலத்தான் சேது சமுத்திர திட்டம். சேது சமுத்திர திட்டம் என்பது சாதாரண திட்டம் அல்ல. நம்முடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கண்ட கனவு. அண்ணா அவர்கள் சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கழக தோழர்களை எல்லாம் அழைத்து நான் ஆட்சி பொறுப்பை ஏற்கிற நாளில் சேது சமுத்திர திட்டத்திற்காக எங்களெல்லாம் ஒரு நாள் கொண்டாடுங்கள். அந்த நாளில் எல்லோரும் ஊர்வலங்கள் நடத்தி கூட்டங்கள் நடத்தி சேது சமுத்திர திட்டத்தை வலியுறுத்தி பேச வேண்டும். மக்களிடத்தில் திட்டத்தின் அவசியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று அண்ணா அவர்கள் அறிக்கை விட்டார்கள். வேடிக்கை என்னவென்றால், அறிக்கை விடுத்த அந்த ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் அதிமுக சார்பில் அவரும் அறிக்கை விட்டார், தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கையில் சேது சமுத்திர திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று உறுதிபட சொன்னார். தேர்தல் அறிக்கையிலே இப்பொழுதும் அச்சாகி இருக்கிறது. ஆனால் அதற்கு அடுத்த ஆண்டு என்ன ஆயிற்றோ என்னவோ தெரியவில்லை. அந்த அம்மாவுக்கு அடிக்கடி இப்படியெல்லாம் புத்தி பேதலிக்கும். அப்படி பேதலித்த காரணத்தால் அந்த திட்டமே வேண்டாம் என்று சொல்லி அதற்கு ஊடு விட ஆரம்பித்தார். சேது சமுத்திர திட்டத்தை ஆரம்பிக்க இந்தியாவினுடைய பிரதமர் மன்மோகன் சிங் வந்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி அம்மையார் வந்தார். எல்லா தலைவர்களும் வந்தார்கள். இன்றைக்கு அதிமுகவிலே கூட்டணியிலே இருக்கின்ற சில தலைவர்கள் கூட வந்தார்கள். எல்லோரும் வந்து சேது சமுத்திர திட்டத்தை போல சாக்கியமான திட்டம் எதுவுமே கிடையாது, எனவே அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றியே தீர்வோம் என்று ஆட்களைத்தார்கள். ஆனால் முதல் ஆண்டு அறிவித்த அந்த திட்டத்தை அடுத்த ஆண்டு இதே ஜெயலலிதா சேது சமுத்திர திட்டத்தை நான் நிறைவேற்றப் போவதில்லை என்று அறிவித்தார். நாங்கள் கண்கலங்க சொன்னோம், இது அண்ணா அறிவித்த திட்டம் அல்லவா, அண்ணாவின் திட்டம் அல்லவா. சேது சமுத்திர திட்டம் என்றால் அது இலங்கைக்கு கப்பல் வழியை எளிதாக ஆக்கக்கூடிய திட்டம் அல்லவா. இலங்கைக்கு கப்பல் வழியை எளிதாக ஆக்கக்கூடிய மாத்திரமல்ல, இந்தியாவுக்குள்ளேயே ஒரு புறத்திலே இன்னொரு புறத்துக்கு பயணம் செய்ய நம்முடைய இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு பயன்படக்கூடிய திட்டம் அல்லவா. ஆகவே இந்த திட்டத்தை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று நாங்கள் கேட்டபோது, முடியாது, நான் சொன்னால் சொன்னதுதான் என்று அம்மையார் அந்த திட்டத்தையே கைவிட்டு விட்டார். எங்கேயாவது ஒரு மாநிலத்திற்கு மத்திய அரசு இந்த திட்டங்களை தருகிறேன் என்று சொல்லுவார், அதை எந்த மத்திய மாநில அரசாவது மறுத்து கேட்டது உண்டா? ஆனால் தமிழ்நாட்டிலே தான் ஜெயலலிதா அம்மையார் தான் எங்களுக்கு திட்டம் வேண்டாம் என்று திருப்பி அனுப்பினார். ஆனால் நான் அவருக்கு சொல்லுவேன், அந்த திட்டம் இன்று இல்லாவிட்டால் நாளை தருவினால் அதற்கு மறுநாள் நாங்கள் எல்லாம் வராமலாக இருந்து கொள்வோம். நாங்கள் நாட்டை ஆளுவதற்கு எங்களுக்கு மக்கள் ஆணையிடாமலாம் போய்விடுவார்கள். அப்படி ஆணையிடும் பொழுது நிச்சயமாக சேது சமுத்திர திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றியே தீருவோம் என்ற உறுதிமொழியை இவர்கள் சேது சமுத்திர திட்டம் என்பது வெறும் விளையாட்டு அல்ல, ஒரு பெரிய வர்த்தக திட்டம்.
அந்த காலத்திலே பட்டினப்பாலை என்ற தமிழ் நூலை படித்தால் நீரின் வந்த நிமிர்வரை புறவையும் காலின் வந்த கருங்கறி முழையும் ஈழத்து உணவும் காழகத்தாக்கமும் என்று ஒரு 4 பாடம் உண்டு. அதற்கு என்ன பொருள் என்றால், பட்டினப்பாக்கத்திலே கப்பலிலே வந்து குவிகின்ற பொருள்கள், நீரின் வந்த நிமிர்வரி புறவை என்றால் குதிரை, நீரின் வந்த நிமிர்வரி புறவையும் கப்பலிலே ஏற்றப்பட்டு வந்த புறவைகளும், அதே போல ஈழத்து உணவும், ஈழத்திலே இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற உணவும் காழகத்தாக்கமும் இவைகளெல்லாம் வந்து இறங்கி குவிந்து மக்களுக்கு வழங்கப்படுகின்ற பொருள்களாக அன்றைக்கு இருந்தன. அப்படிப்பட்ட நேர்த்தியான, நேர்மையான, தேவையான இடம்தான் அந்த இடம். ஆகவே அப்படிப்பட்ட இடத்திலே தான் அறிஞர் அண்ணா சொன்னார், நீங்கள் சிறு சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற அந்த இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. தேர்ந்தெடுத்தோம். ஆனால் எங்களை தேர்ந்தெடுத்த மக்கள் தவறு செய்துவிட்ட காரணத்தால் யாரோ தமிழ்நாட்டுக்கு ஆகாதவர்கள், தமிழ்நாட்டுக்கு பிடிக்காதவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட்ட காரணத்தால் அவர்கள் தங்கள் மாநிலத்தை உயர்த்தினால் போதும், தமிழ் மாநிலத்தை தாழ்த்தினால்தான் நமக்கு நன்மை என்று கண்டு நம்மை பாதாளத்திலே வீழ்த்தி அந்த திட்டத்தையே கைவிட்டு விட்டார்கள். ஆனாலும் நாம் சும்மா நடப்போவதில்லை. இன்றில்லாவிட்டால் நாளை, நாளை தவறினால் நாளை வருநாள். இருந்து கிடக்கிற தமிழகத்தில் என்றைக்காவது ஒரு நாள் தகத்த காயமாக உதயசூரியன் மீண்டும் வராமலா போய்விடும். அப்படி உதயசூரியன் வரும் பொழுது நிச்சயமாக சேது சமுத்திர திட்டமும் வரும். அதை நிறைவேற்றிய தேர்வோம் என்ற சபதத்தை உங்கள் முன்னால் இன்றைக்கு நான் எடுத்துக் கொள்கின்றேன். இன்னும் சொல்ல போனால், கடந்த ஆண்டு தேர்தல் நேரத்தில் என்ன சொல்லி வாக்குகளை கேட்டார்கள், என்ன சொல்லி மக்களை ஏமாற்றார்கள். விலைவாசியெல்லாம் உயர்ந்து விட்டது, 2 மணி நேரம் கரண்ட் கட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். 2 மணி நேரம் கரண்ட் கட்டு. இப்பொழுது இந்த ஆட்சியில் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் கரண்ட் கட்டு. வெளிச்சம் வந்தால்தான் உண்டு, பாக்கி நேரமெல்லாம் இருட்டுத்தான். இப்படி நாட்டையே இருள்கடாக ஆக்கியிருக்கின்ற ஜெயலலிதா ஆட்சி என்றைக்கு முடியும், என்றைக்கு நமக்கு நல்ல பொழுது விடியும் என்ற அந்த ஏக்கத்தோடு தமிழ்நாட்டு மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஏக்கத்தை போக்க உதயசூரியன் உதயத்தே தீருவான் என்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் பெறுகிறேன், நானும் பெறுகின்றேன். அத்தகைய நம்பிக்கையோடு நான் இன்றைய கூட்டத்திலே இருந்து கலைந்து செல்வோம். கலைந்து சென்றாலும் அலைந்து திரியும் நம்முடைய தமிழர்கள் வெளிநாடுகளிலே பிழைக்க தருகின்ற தமிழர்கள் தமிழ்நாட்டிலே வளமாக வாழ, வலிமையோடு வாழ நாம் என்றென்றைக்கும் அவர்களுக்காக பாடுபடுவோம். என்னை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்திலே நான் ஒரு தொண்டன் தான்.
உங்களால் நான் தலைவர் என்று அழைக்கப்பட்டாலும் ஒரு தொண்டன் தான். கழகத்திலே எல்லோரும் சமம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாடு முழுவதும் தன்னுடைய கொள்கைகளை பரப்புகின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கிறது. துறையினர்கள் சொல்லுகிறார், இந்த நிமிடம் தான் வீழ்ச்சி வருகிறது. அந்த 2 நிமிடத்திலே நான் உங்களுக்கு கடைசியாக சொல்வது, உதயசூரியன் சின்னம், அதற்கேற்ப நம்முடைய முஸ்லீம் லீக் கட்சிக்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஏணி ஏறுவதற்கு, உதயசூரியன் விளைச்சங்க கட்டுவதற்கு ஏணியை மறவாமல், கேணியில் விழுந்து விடாமல் ஏணியை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு முறை நீங்கள் என்ன அமைதியாக இருக்கிற நேரத்திலே மறுவையில் இன்னும் பல கருத்துக்களை எப்பொழுது தர வாய்ப்பு இருக்கும் என்று கூறி, உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.